ராஷ்டிராய ஸ்வாஹா. ராஷ்டிராய இதம் ந மம. எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம், எல்லாம் ராஷ்டிரத்தினுடையது, என்னுடையது எதுவும் இல்லை. எல்லோருக்கும் நமஸ்காரம். நான்கைந்து தினங்களா ட்விட்டர், ஃபேஸ்புக், இதுக்கு அமெரிக்க அரசாங்கம், அமெரிக்க ஜனாதிபதி விடுத்த மிரட்டல், ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாம் மூடிடுமா அப்படின்னு பல கேள்விகள் சோசியல் மீடியாவில். இதுக்கு சம்பந்தம் இல்லாம அப்படின்னு வெளியில தோணக்கூடிய ஒரு செய்தி, ஒரு கருப்பன், அமெரிக்க கருப்பன் ஜார்ஜ் ஃபிளாய்ட் அப்படிங்கிற பேர்ல அவருடைய கொலை, மக்கள் அந்த கொலைக்கு எதிராக, அந்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக போராட்டங்கள். அதுல ஒரு கோஷம், ஐ காண்ட் பிரீத், என்னால் மூச்சு விட முடியவில்லை. இதை ஆராய்ச்சி செய்ய செய்ய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆராய்ச்சி, ஒரு கண்டுபிடிப்பு, புதையல் கிடைச்சது. ட்ரம்ப் ட்விட்டர்ல ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த போராட்டக்காரங்களுக்கு, நீங்க கலவரம் பண்ணா துப்பாக்கி சூடு நடக்கும். ட்விட்டர் அந்த ட்வீட்டை, பிரசிடென்டோட ட்வீட்டை பிளாக் பண்ணிட்டு, அதுக்கு எதிர்ப்பா இவர் ஒரு வெடிச்சிருக்கிறார். ட்ரம்ப் ட்விட்டருக்கு எதிராக வன்முறையை தூண்டுகிறது. அவரும் ட்விட்டரும் அதே தான் சொல்றார், வன்முறையை தூண்டிய ட்வீட் அப்படின்னு. இந்த ஜார்ஜ் ஃபிளாய்ட் இவருடைய கொலை என்னது? ஒரு 6 வருஷம் முன்னால 2014 ஜூலை மாச 17ஆம் தேதி எரிக் கார்னர் அப்படின்னு ஒரு கருப்பு அமெரிக்கன் கருப்பன், அவருடைய கொலை நடந்தது. இதே போல நடந்தது போலீஸ் அதிகாரிகளால. அந்த எரிக் கார்னர் நியூயார்க்ல இருந்தார், ஒரு 40-45 வயசு. ஒரு 30 தடவை போலீஸும் அவரும் மோதி இருக்காங்க. அவர் சுத்தி இருக்கிறவங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவர் ரொம்ப நல்ல ஒரு ஜோவியல் பர்சனாலிட்டி, ஜெனரஸ் பர்சனாலிட்டி, உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா போலீஸோட ஒரு 30 தடவை என்ன குற்றச்சாட்டு? லூஸ் சிகரெட் விற்கிறாரு, டாக்ஸ் எல்லாம் தவிர்க்க, ஒரு பெட்டி குற்றச்சாட்டு. அதுக்கு வன்முறை, நான் கிரிமினல் குற்றச்சாட்டு. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு தடவை அவர் 2007 இதுக்கு முன்னாடியே போலீஸ் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் இந்த நீதிபதிகள்ல சொல்லியிருந்தாரு. ஆனா அது பெருசா சீரியஸா எடுத்துக்கல. போலீஸ் அவரை நடு ரோட்ல ரொம்ப அவமானப்படுத்துற வகையில அவரை பிசிக்கல் சர்ச் பண்ணிட்டு உடைகளை கழற்றி ஜூலை 17, 2014 நடு ரோட்ல இந்த மாதிரி அவர் என்ன சொல்றாங்க, ஜூடோல சோக் ஹோல்டு அப்படின்னு சொல்றாங்க. சோக் ஹோல்டு, அந்த கழுத்தை
மூச்சு நிறுத்துறா போல பிடிப்பது. அது போலீஸ் ட்ரைனிங்ல இருக்கு போல இருக்கு. அந்த சோக் ஹோல்டு பொசிஷன்ல இவரை பத்தி யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறார். அதுக்காக உடனே போலீஸ் வந்திருக்கு, அவரை பிடித்திருக்கு. சோக் ஹோல்டு, கழுத்தை நெரித்து இப்படி இந்த முழங்கை பகுதியில் பின்னாலே கீழே கிடத்தி அதே நிலையில ஒரு சில நிமிஷம். அந்த எரிக் கார்னருக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருந்திருக்கு, நடக்கும் போதே மூச்சு இறைக்கும். அதனால வேலையை விட்டுட்டு ஒரு செக்யூரிட்டியாகவும் ஏதோ ஒரு சின்ன வேலையில் இருந்தார். ரொம்ப மூச்சு அதிகமா இறைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்தது. அதனால மூச்சு முட்டி அந்த அழுத்தும் போது ஐ கேன் நாட் பிரீத், ஐ கான்ட் பிரீத் அப்படின்னு சொன்னபடி ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கேன். 7-8 தடவை சொல்லியிருக்கேன். ஆனா அந்த போலீஸோட பிடிவிடலை, அவர் உயிர் போச்சு. அப்படி ஆஸ்மா பிரச்சனை இருக்கு, போலீஸ் ஏற்கனவே தெரிந்த ஒரு நபர். ஆனாலும் கூட ஆம்புலன்ஸ் வருவத லேட்டு, ஆக்சிஜன் வைக்கல, ஆஸ்பத்திரியில போய் சேரும்போது செத்து போயிட்டான். அன்னைக்கு ஒரு போராட்டம் ஆரம்பித்தது. ஐ கான்ட் பிரீத், அதுதான் கோஷமகன். ஐ கான்ட் பிரீத். இப்போ 25 மே இந்த ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அதே போல அவர் இன்டாக்சிகன்ஸ் உடம்புல இருந்திருக்கு. ஏதோ ஒரு சின்ன ஒரு பில்லு ஒண்ணு 30 சென்டோ ஏதோ சின்ன பில்லு, அவருடைய பில்லு வந்து ஃப்ராடு, பொய், ஃபேக் பில் அப்படின்னு சொல்லி யாரோ போலீஸ்ல போன் பண்ணி அவங்க உடனே போலீஸ் வந்து இவரை கார்ல இருந்து இழுத்து போட்டு பின்னால கைய கட்டி போட்டு அதே சோக் ஹோல்டுல கீழே கிடத்தி அவனுடைய கழுத்து மேல தன்னுடைய முழங்கால வைத்து அழுத்தி இருக்கிறான் போலீஸ்கார். 8 நிமிஷம் அழுத்திருக்கிறான். அவ கத்தி இருக்க, ஐ கான்ட் பிரீத், ஐ கான்ட் பிரீத், அதே வார்த்தைகளை. கடைசியில உயிர் போச்சு. இதுக்கெல்லாம் ஏதாவது பின்னணி நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணினோம்னா, இன்றைக்கு ஜனநாயகத்துடைய உதாரணமா சொல்லப்படுற அமெரிக்கா, சுதந்திரத்துடைய உதாரணமா சொல்லப்படுற அமெரிக்கா, இந்த கருப்பர்கள் அதை பற்றிய ஒரு கருத்து விஷயத்தில் ஒரு பின்னணி இருக்கு. 1619 இப்போ சமீபத்தில் 2019 நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு கட்டுரை வந்தது. 1619 இந்த கடலுடைய அலைகளுக்கு பின்னால ஒரு கப்பல், அந்த கப்பல்ல 20 கருப்பர்கள், ஆப்பிரிக்க கருப்பர்கள் கடல் கொள்ளைக்காரர்கள்டேந்து வாங்கப்பட்டு இந்த கப்பல்ல அடைக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அமெரிக்காவில் வெள்ளைக்கார காலனியில அவர்களை அடிமைகளா வித்திருக்காங்க. அன்றைக்கு தொடங்கியது 1619. அதனுடைய 400வது வருஷம் முன்னிட்டு இந்த கட்டுரை வந்தது நியூயார்க் டைம்ஸ்ல. அந்த கட்டுரை உண்மையை நாம் உறக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்தது. அந்த கட்டுரையோட விளைவா அவருக்கு புலிட்சர் பிரைஸ்னு இருக்கிறதுலேயே கட்டுரை எழுத்தாளர்களுக்கு மிகப்பெரிய அவார்டு அது கிடைத்தது. அந்த 1619 வர தொடங்கியது. அதற்கு பிறகு நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் செயின்ல கட்டப்பட்டு எலிகளை விட மோசமான ஒரு நிலையில கப்பல்ல அடைக்கப்பட்டு அங்கிருந்து வந்து வெள்ளக்கார காலனிகள்ல விற்கப்பட்டு இவர்களுடைய தோட்டத்துல வேலை செய்ய, இவர்களுடைய பருத்தி ஆலைகள்ல வேலை செய்ய, சர்க்கரை ஆலைகள்ல வேலை செய்ய இந்த மாதிரி தொழிலாளிகள் இல்ல, அடிமைகள். நம்ம தேசத்திலிருந்தும் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கிர்மிட்டியா அப்படின்னு சொல்லி கல்கத்தா போர்ட்ல இருந்தும் சென்னை போர்ட்ல இருந்தும் 1855, 54, 58 அந்த சமயத்துல போயிருக்காங்க நிறைய பேர். ஆப்பிரிக்கா, கென்யா, வெஸ்ட் இண்டீஸ், ஃபிஜி,
போன்ற வெள்ளைக்காரர் புதியசாக கண்டுபிடித்த தேசங்களுக்கு, நிலங்களுக்கு இதே சர்க்கரை தோட்டத்தில் 18 மணி நேர வேலை, சாட்டையடி, பல கொடுமைகளை சந்திச்சிருக்காங்க. ஆனாலும் கூட அதெல்லாம் 5 வருஷ கான்ட்ராக்ட். ஏன்னா அடிமை அப்படிங்கிறது அப்போ நீங்கியாச்சு, அடிமை தடை செய்யப்பட்டது. 1619 வந்த முதல் பேட்ச் 1677 அமெரிக்கத்தில் ஒரு சட்டம் போடுறாங்க. இது வம்சாவளி அடிமைத்தனம். அம்மா அடிமையா இருந்தால் அந்த மகனும் அடிமை. வம்சாவளி, அந்த அடிமைத்தனம். ஒரு மகன், ஒரு மனிதன் அடிமையா சுதந்திரமானவனா என்பது அவனுடைய அம்மாவுடைய நிலையை பொறுத்து. அதனால தலைமுறை தலைமுறையா அடிமை இருந்த குடும்பங்கள் தான் இருக்கு. காட்டன் தோட்டங்கள்லையும் இவங்களுடைய தோட்டங்கள்லையும். அதற்கு பிறகு அமெரிக்கன் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், ஜனநாயகத்துடைய டிக்ளரேஷன் நடக்கிறது. மனுஷனை படைத்தான், மனுஷனுக்கு அடிப்படையான உரிமைகளையோடு படைத்தான் அப்படின்னு சொல்றது அந்த டிக்ளரேஷன். உயிர் வாழ உரிமை, சுதந்திரத்திற்கு உரிமை. ஆனால் இந்த டிக்ளரேஷன் கருப்பு அடிமைகளுக்கு அவர்கள் இந்த டிக்ளரேஷனிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டாங்க. 1756 அந்த மாதிரி சமயத்தில் நடந்தது. 1865 இந்த அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி, அடிமைத்தனம் அடிமை, இந்த சட்டம் அழிக்கப்பட்டது. அந்த டிக்ளரேஷன் 1760 வந்தது. அதுல கருப்பர்கள் அதுல சேர்க்கப்படல. அடிமைகளுக்கு இதெல்லாம் பொருந்தாது. உயிர் வாழ உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை. 1865 கடைசியா அடிமை அப்படிங்கிற அந்த அமைப்பு அழியப்பட்டது. ஆனா மக்கள் மனசுலேருந்து அழிவதற்கு எந்த விஷயமுமே ரொம்ப நாள் ஆகும். அதுவும் கருப்பு சிவப்பு, சிவப்பு உயர்ந்தது, கருப்பு மோசமானது. கருப்பர்கள் ஒரு மனுஷனாவே கருதப்படல அமெரிக்க சட்டத்தில். அவர்களுக்கு ஆத்மா உண்டு, அதையே ஏற்றுக்கல. அதுதான் சவுத் ஆப்பிரிக்கால ரேஷியல் கவர்மெண்ட் இதெல்லாம் நடந்திருக்கு. அந்த வெறுப்பு பெரிய அளவில் நிறைய பேர் மனசுல இருக்கு இன்னும். குறிப்பா போலீஸ் துறை, ஜட்ஜு, நிறைய தூக்கு தண்டனைகள். இதே மினியோபாலிஸ்ல ஒரு 3 மாசம் முன்னால ஒரு வெள்ளைக்கார இளைஞர்கள் கூட்டம், 3 மாசம் இல்ல, 1 மாசம் முன்னால, மே மாசத்துல துப்பாக்கியோட மிஷின்கன் எடுத்துட்டு ஒரு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல புகுந்திருக்காங்க, பெரிய கூட்டம். ஆனா போலீஸ் அவங்களோட பேச்சு நடத்தி அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சது. அதே இப்போ ஜார்ஜ் ஃபிளாய்டுடைய கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பர்கள் கூடும்போது அங்க துப்பாக்கி சூடு, ரப்பர் துப்பாக்கி, தண்ணீர் புகை, இதெல்லாம் நடந்தது. அதாவது கருப்பர்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை ஒரு ஏவி விடும்போது அந்த பின்னால அடியாழத்துல எங்கோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு வெறுப்பு அது வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. ஜட்ஜ்மெண்ட்லயும் அப்படி. ஆனா ஒரு அழகான நிறைய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, சமுதாயம், கருப்பு சமுதாயம் சங்கீதத்துல, சங்கீத உலகம், பாப் உலகத்துல, அதே போல ஸ்போர்ட்ஸ் உலகத்துல, ரிசர்ச்ல ஆராய்ச்சியாளர்கள், ப்ரொஃபசர், அந்த உலகத்துல கருப்பர்கள் பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்களுடைய சொந்த உழைப்பு. வெற்றி பெற்றவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்காக உழைத்ததுனால. நான் அந்த ஜெஸ்ஸி ஓவன்ஸுடைய கதையை சொல்லுவேன். ஸ்போர்ட்ஸ்ல ஒலிம்பிக்ஸ்ல 4 தங்க மெடல் வாங்கியவன். ஆனா வறுமை,
அவருக்கு கற்பனா இருந்ததுனால எங்கேயும் வேலை கிடைக்கல. கடைசியில ஒரு வெள்ளக்காரன் வந்து குதிரையோட ஓடணும், ஸ்டேடியத்துல டிக்கெட் வைத்து குதிரையோட ஓடி நீ ஜெயிக்கணும் அப்படின்னு அதுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லி இவர் அதை ஒத்துக்கல. இருந்தா கூட ஒரே வறுமை, குழந்தைகள் பட்டினியில் இருக்கும்போது ஒத்துக்கிறார். ஒரு 2 தடவை ஓடுறார். குதிரையுடைய காது கிட்ட துப்பாக்கி வச்சு சுடுவாராம். அதுல அரண்டு போகும் அந்த குதிரை. அந்த 2 செகண்டுக்குள்ள இவங்க முன்னால போயிடணும், அதுல போட்டியில ஜெயிக்கணும், மக்கள் அதை பார்த்து பாராட்டுவாங்க அப்படின்னு ஒரு போட்டி வச்சு அதுல பணம் கொடுக்கணும். ஒரு 2 தடவை அந்த போட்டியில கலந்த பிறகு இவருடைய மனசை அதை ஏற்றுக்கல. கருப்பு குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சு. பெரிய பணம் இல்லை, வருமானம் இல்லை, ஆனாலும் கூட அதையே தன் வாழ்க்கையா செய்ய ஆரம்பிச்சு. ஜெஸ்ஸி ஓவன்ஸ். இந்த மாதிரி கருப்பர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்காக உழைத்ததன் விளைவா இன்னைக்கு பேஸ்கெட் பால், கருப்பு இது ஸ்போர்ட்ஸ்லயும் சரி, மியூசிக்ல இந்த பாப்பு, ஹாப்பு, ஹிப்பு அந்த மாதிரி மியூசிக்ல எல்லாம் கருப்பர்களுடைய பெரிய பங்கு இருக்கு, பெரிய ஒரு நிலையில். ஆனாலும் கூட அடிமட்டத்தில் எங்கோ ஒரு இடத்துல இந்த ஒரு வெறுப்பு இருக்கு. இந்த கொலைகள் எல்லாம் அந்த கருப்பு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அமெரிக்க சமுதாயத்துக்கு இது பெரிய சவால் தான். பின்னணியில் அந்த அடிமை வாழ்க்கை, நேரடியா தோல்ல வந்து சிவப்பு கருப்புங்கிற வேறுபாடு, அது மனசுல இது உயர்வு அது தாழ்வு என்ற அந்த உணர்வு, அதுல அந்த கருப்பர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் கொஞ்சம் வன்முறை தன்மை, கொஞ்சம் போதைப் பொருளுக்கு அடிமை, அதனால அது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு என்ற பிரமை ஏற்படுறது. அது மாதிரி ஒரு பெரிய சவாலான விஷயம். இந்த 2 கொலைகள் நடந்திருக்கு. அதுக்கு ட்ரம்ப் கொஞ்சம் காரமா அதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காரு. அதுல ட்விட்டர் இந்த சண்டை வந்திருக்கு. நம்ம வெளியில இருந்து இதுக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரி நிறத்து அடிப்படையில வேறுபாடு இது ஒரு மிக கொடுமையான விஷயம். நிற அடிப்படையில உயர்வு தாழ்வு. உடனே ஒரு கேள்வி வருது, நம்ம தேசத்துல தீண்டாமை, ஹரிஜனங்களுடைய நிலை அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்னொரு சமயத்தில். ராஷ்டிராய ஸ்வாஹா, ராஷ்டிராய நமः.